அன்புநீர்களே, ஏவிபி அரசு பதவியேற்ற பின்பாடு நாட்டுக்குள் மிகப்பெரிய போதை வஸ்து மாபியா மன்னர்கள் வேட்டையாடப்பட்டு வருவதை நாம் மறந்திருக்கின்றோம், பார்த்திருக்கின்றோம் இல்லையா? அந்த வகையில் இப்பொழுது இந்திய சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அதிகாரிகள் பெங்களூரில் இலங்கையை சேர்ந்த 3 பெரும்பான்மை போதை வஸ்து கடத்தல் மன்னர்களை கைது செய்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் தலைமன்னார் வழியாக ராமேஸ்வரத்தில் வந்து அங்கிருந்து அவர்கள் பெங்களூருக்குள்ளில் ஒரு 7 மாதமாக மறைந்திருந்த நிலையில் இந்திய சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீசார் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்களை இலங்கைக்குள் கொண்டு வருவதற்காக டிப்ளமேட்டிக் மிஷன் மட்டத்தில் பேச்சுவார்த்தை செய்யப்பட்டு வருகின்றது, தேடப்படுகின்ற நபர்கள் இவர்கள். இந்திய சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் அதிகாரிகள் பெங்களூரு தேமஹள்ளி அருகே உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக கூறப்படும் 3 இலங்கையர்களை கைது செய்துள்ளதாக இலங்கை அரசாங்கத்துக்கு அவர்கள் உத்தியபூர்வமாக தூதரக வாயிலாக அறிவித்துள்ளார்கள். குறித்த 3 பேரும் இலங்கையில் பல குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் பல மாதங்களாக பெங்களூர் பகுதியில் தலைமறைவாக இருந்ததாகவும் அந்நாட்டு காவல்துறையினர் செய்தி வெளியிட்டுள்ளனர். நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? பெங்களூர் தேவனஹள்ளி அருகே உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சட்டவிரோதமாக தங்கியிருந்தாக கூறப்படும் 3 இலங்கையர்களை மத்திய சென்ட்ரல் கிரைம் பிரான்ச் போலீசார் கைது செய்துள்ளார்கள் என்றும் அவர்கள் இலங்கையில் குற்றங்களில் ஈடுபட்டதாகவும் பல மாதங்களாக பெங்களூர் நகரத்தில் தலைமறைவாக இருந்ததாகவும் இந்தியாவின் சிசிபி தெரிவித்திருக்கின்றது. The accused are from Colombo, Vidyanangamake, Irash Hanshaga Jayavardhan of Redmalane. ஒரு சிங்கள பேரு தடுமாறி வாசிக்க வேண்டியிருக்கேன். வித்யானகமகே ஐரஷ் ஹன்ஷகே ஜெயவர்தன் ஆஃப் ரெட்மலானே ஒருவர், ஜெயசிங்க பத்ரனகே சுஹத் ஷமீது ஆஃப் கொட்டாஞ்சேனை, ஜெயசூரிய முதலிகே திலீப் ஹரிசன் ஆஃப் தொந்தர கோல் மாத்திரை இந்த 3 பேரும் தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறாங்க. ஆய்வோர்கள் அவர்கள் ஓஷோன் அர்பானா அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வாடகை குடியிருப்பில் பெங்களூரில் வசித்து வந்த போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார்கள். விசாரணையில் 3 பேரும் 2024 ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இருந்து ராமேஸ்வரம் தமிழ்நாடு வரை சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைந்துள்ளனர் போட் மூலமாக. பின்னர் அவர்கள் சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் சிறிது காலம் தங்கி பெங்களூருக்கு சென்றனர். அவர்கள் 8 மாதங்களாக ஓஷோன் அர்பானாவில் வசித்து வருகின்றனர். அவர்களில் எவருக்கும் பாஸ்போர்ட் உள்ளிட்ட செல்லுபடியான ஆவணங்கள் எதுவும் இல்லை. அவங்க சட்டவிரோதமா போனாக்க அவங்ககிட்ட என்ன பாஸ்போர்ட் பார்க்கலாம்? எதுவுமே இல்லை. அவர்கள் யாழ்ப்பாணம் சென்று அங்கிருந்து தலைமன்னார் ஊடாக கள்ளவழியில போய் சேர்ந்துட்டாங்க. செப்டம்பர் 25 காவல்துறை உதவி ஆணையர் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு HK மகானந்தா தலைமையிலான சிறப்பு குழு அவர்களின் அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தியது பெங்களூரில். இந்த நடவடிக்கையை துணை காவல் ஆணையர் குற்றம் கிரைம் 2 ராஜா இமாம் காசிம் தொடங்கினார். இவர் தான் அந்த பொறுப்பா சென்றவராமா. ராஜா இமாம் காசிம் பெங்களூரை சேர்ந்தவர். அவர் கிரைம் 2, அவர் ஒரு துணை காவலர், ஒரு ஏஎஸ்பி லெவல், நம்ம ஊர்ல சொல்ல போனால் ஒரு ஏஎஸ்பி லெவல்ல உள்ளவர் தான். வித்யானகங்கே போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தேடப்படுவர் என்றும் ஜெயசிங்கா என்பவர் மீது இலங்கையில் கொலை மற்றும் பிற குற்றச்செயல்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உள்ளதாகவும் இந்திய போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது ராஜாங்க மட்டத்தில் அவர்கள் தகவல் பெற்றிருக்கின்றார்கள். ஹரிசன் பற்றிய விவரங்கள் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் 3 பேரும் தங்கள் சொந்த நாட்டில் கைது செய்யப்படுவதை தவிர்க்க இந்தியாவுக்கு தப்பி வந்ததாக தான் இவங்கள் தங்களது ஆரம்ப கட்ட விசாரணையை தெரிவித்திருக்கின்றார்கள். சிசிபி துப்பறியும் நபர்கள் 3 பேரையும் கைது செய்து பெங்களூரில் தங்க ஏற்பாடு செய்து பிளாட்டை பாதுகாக்க உதவிய நபர், அதாவது இவங்களை அந்த அபார்ட்மெண்ட்ல தங்க வச்ச நபரையும் அடையாளம் காண முயற்சித்து வருகின்றனர். தொடர்ந்து விசாரணை பெங்களூரில் நடைபெற்று வருகின்றது. மேலும்
தகவலுக்கு இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக ஒரு சீனியர் போலீஸ் ஆபீசர் தெரிவித்திருக்கின்றார். இது இந்திய தகவல் செய்தியா. விசாரணையில் மூவரும் 2024 ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து ராமேஸ்வரத்துக்கு கடல் வழியாக வள்ளத்தின் மூலமாக ஒருவருக்கு 15,000 ரூபாய் கொடுக்கப்பட்டு 45,000 சொல்லாலும் பொய்யா இருக்கும், ஆளுக்கு 1,00,000 கொடுத்திருப்பாங்க. அங்கு சொல்லப்பட்ட சாட்சியான இது சட்டவிரோதமாக இந்தியாவுக்குள் நுழைந்துள்ளதாக அவர்கள் தங்கள் வாக்குமூலத்தில் பதிவு செய்திருக்கின்றார்கள். அவர்கள் பெங்களூருக்கு செல்லுவதற்கு முன்பு சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் சிறிது காலம் அங்கேயே தங்கியிருந்த பிற்பாடு ஒரு குரூப்ல சேர்ந்த ஒருவர் தான் இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கைமாறுது தானே, அதனால பெங்களூர்ல இந்த பிளாட்ல தங்க வச்சுக்கிறாங்க. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மூவருக்கும் கடவுச்சீட்டு உள்ளிட்ட செல்லுபடியான எந்த ஆவணங்களும் இல்லை என்பதாலும் இவர்களின் தேசிய அடையாள அட்டை ஏதாவது இருக்குமா அல்லது அது பற்றிய ஆவணங்கள் குறித்து சென்னையில் உள்ள டெபுட்டி ஹை கமிஷன் ஊடாக ஒரு பேச்சுவார்த்தை இந்திய அரசு செய்து வருகின்றது. அது ஒரு செய்திங்களா. தொடர்ந்து விசாரணை அங்கே நடைபெற்று வருகிறது. இவர்கள் இந்த வாரமே கொழும்புக்கு கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை இந்திய துணை தூதர் இவர்களுக்காக, அதாவது தற்காலிக டெம்பரரி அடையாள சான்றிதழ் அவங்களோட போட்டோ ஒட்டி போட்டோ பிடிச்சி அவங்களுக்கு கொழும்புக்கு வந்து இறங்குமான 1 வே பாஸ்போர்ட் சொல்லலாம். சரியா சொல்ல போனால் அடையாள சான்றிதழ், ஐடென்டிஃபை சர்டிபிகேட் சொல்லுவோம். அதைத்தான் இஷ்யூ பண்ண போறாங்களாம். அது இஷ்யூ பண்ணி இந்த 3 பேரும் மின்னரேஸ்வரால் இழுத்து வரப்பட்டார்கள் இல்லையா, அதே போன்று இந்த நாய்க்கில மீண்டும் கொழும்புக்கு இழுத்து வரப்பட இருக்கின்றார்கள். அது ஒரு புறம் இருக்கு. வெளிநாட்டுக்கு தப்பி சென்ற டிங்கர் துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டிருக்கின்றார். துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்ட சந்தேக நபரான ஸ்ரீதரன் நிரஞ்சன் என்ற டிங்கர் கடுநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு திணைக்கள சிஐடி அதிகாரிகளால் இன்று புதன்கிழமை அதிகாலை அரசு செய்யப்பட்டிருக்கின்றார். பின்னர் அவர் பேலியகொட போலீஸ் நிலைய பொறுப்பாளர்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பு 15 வயதுக்கு 36 வயதுடைய இந்த சந்தேக நபர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் போதைப் பொருள் கடத்தில் ஈடுபட்ட பழனி ஷிரான் குளோரியன் அல்லது கொச்சுக்கடை ஜிரான் ஒரு சிசியராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா போலீசார் கிரீன் பாஸ் போலீஸ் பிரிவில் உள்ள மகவத்த பொது மையானத்துக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியில் ஒருவரை சுட்டுக் கொன்ற குற்றத்துடன் தொடர்புடைய சம்பவத்தில் வந்த காரின் சாரதியாக இவர் அப்போது செயற்பட்டிருக்கின்றார். மேலும் கடந்த ஆகஸ்ட் பேலியகுட போலீஸ் பிரிவில் உள்ள ஸ்ரீ ஞானரத்ன மாவட்டத்தில் ஒருவரை சுட்டுக் கொன்று மற்றொரு நபரை கடுமையாக காயப்படுத்திய குற்றத்தை செய்ய தேவையான துப்பாக்கிகளை கொண்டு சென்றதற்காகவும் இவர் தேடப்படுகின்ற குற்றச்சாட்டு நம்பர் 2. இந்நிலையில் அவருக்கு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் விசாரணையில் கடந்த ஆகஸ்ட் 19 அன்று வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றதாகவே ரெக்கார்ட் இருக்கின்றது போலீஸ் தரப்பில். இந்த சந்தேக நபர் புதுக்கடை நீதவான் மன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டு பேலியகுடை போலீசார் மேலதிக விசாரணைகளுக்காக அவரை 1 வாரத்துக்கு டிஓ பெற்றிருக்கின்றார்கள். 3 கிலோகிராம், அதாவது அடுத்த செய்தியாக 3 கிலோகிராம் கொக்கைனுடன் 2 போதைப் பொருள் கடத்தல்காரர்களை ஊழல் தடுப்பு பிரிவினர் நேற்று பாணந்துறையில் கைது செய்திருக்கிறார்கள். பாணந்துறையின் ஹிரண பகுதியில் வைத்து இவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த இருவரும் கண்டுபிடிக்கப்பட்ட கொக்கையில் இருந்து 2 கிலோ கொக்கைன் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையிலும் மேலும் 1 கிலோகிராம் கொக்கைன் சொகுசு கார் ஒன்றில் கொண்டு செல்லப்பட்ட போதும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கண்டுபிடிக்கப்பட்ட இந்த போதைப் பொருள் ரூபாய் 10 கோடிக்கும் அதிகம். சும்மா சின்ன கணக்கில் ஒவ்வொரு பல்லா நாய்க்களையிலும் அதிகம் பெறுமதி வாய்ந்தது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இது போதை பஸ்து போலீஸ் தகவல். அது மட்டுமின்றி தற்போது சேவையில் இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவரின் அடையாள அட்டையும் சந்தேகமிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஏன் இந்த போதைக்கான அடையாள அட்டை கொடுத்திருக்கார்? சில வேளை இந்த பாயிண்ட்கள்ல அந்த அடையாள அட்டையை காட்டி தான் ஒரு போலீஸ் தப்பி செல்லலாம். அப்ப இவர் சில வேளை அந்த போதை பஸ் அந்த உண்மையான போலீஸ்காரரின் அடையாள அட்டை என்றால் அவர் அந்த போதை கும்பலின் பிடிபட்டு இருக்காரா, இல்ல இவர் அந்த அடையாள அட்டையை வாடகையை கொடுத்தாரா என்று தற்போது போலீசார் விசாரணை செய்து வருகின்றார்கள். ஆடம்பர ஹோட்டல்களில் உள்ள இரவு விடுதிகளில் இந்த போதைப் பொருள் விற்பனை செய்யப்பட்டதாகவும் மேலதிகமாக விசேடமாக கொழும்பில் உள்ள பிரபல ஹோட்டல்களில் இந்த மோசடி துபாயைச் சேர்ந்த ஒருவரால் நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதாவது துபாயில் இருந்துதான் மிக அதிகமான
போதை வஸ்து மன்னர்களின் செயற்பாடுகள் ஆக்டிவேஷன் செய்வதாகவும் போலீஸ் சிஐடி தரப்பானது போதை வஸ்து போலீசார் நார்கோட்டிக் போலீஸ் டிவிஷனால் சொல்லப்படுகின்றது. ஆக இவர்களும் இப்பொழுது பூசை பகல் பூசை என்று பூசை நடத்தப்பட்டு பல உண்மைகள் பெறப்பட்டால் இதிலிருந்து வேறொரு தொகுதி போதை வஸ்துக்காரர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கின்றது. கொட்டகனையில் பிரபலமாக இந்த தூள் வியாபாரிகள், இந்த போதை வஸ்து வியாபாரிகள் மேலதிகமாக ஒரு 7 பேரில் குறிவைக்கப்பட்டதாகவே ஒரு ரகசிய தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. ஆக இப்பொழுது கொட்டகன பகுதியில் சற்று இந்த போதை வஸ்து வியாபாரம் குறைந்திருக்கும் அளவுக்கு வேட்டை நடைபெற போகின்றது. மிக விரைவில் இது குறித்தும் பல தகவல் நாம் சொல்ல இருக்கின்றோம். ஆக துபாயை ஒரு ஹெட் குவார்டர்ஸாக பயன்படுத்தி ஏகப்பட்ட போதை வஸ்து மன்னர்களின் ஒரு மாபியா சென்டராக துபாய் இருப்பதால் அங்க ஒரு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம், பணத்திலுடன் வாழலாம் என்று ஒரு ஃப்ரீடம் இருப்பதாலும் அவர்கள் மிக அதிகமான போதை வஸ்து தொழிலில் அங்கிருந்தே தொலைபேசி ஊடாக செய்வதாகவே நார்கோட்டிக் போலீஸ் பிரிவால் சொல்லப்படுகின்றது. ஆக இப்பொழுது பெங்களூரு கைது செய்யப்பட்டவர்கள் இந்த வாரமே அழைத்து வரப்பட்டவர்கள், அது பற்றிய தகவலும் நமக்கு வர இருக்கின்றது. ஆம் நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.